அடுத்து வர தீபாவளியை பட்டாசோட தரமா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கிராக்கர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க. மீனாவை பார்த்தா யாருக்கெல்லாம் இரிட்டேட்டிங்கா இருக்குதோ அவங்களாம் வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்குது. சோ உண்மை தெரிஞ்சா அவங்க என்ன பண்ணணும், ஒண்ணு எல்லார்கிட்டயும் சொல்லணும், இல்லையா தனக்குள்ள வச்சு அதை அப்படியே மூடிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து நம்ம தப்பு பண்றோம், நம்ம பொய் சொல்றோம், நம்ம இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு ஒரு சீன் போடுறாங்க பாத்தீங்களா, கண்டிப்பா அதை தாங்கவே முடியல. இன்னைக்கு எபிசோட்ல கிச்சன்ல மீனா இருப்பாங்க. சோ அன்னாரம் ரோகிணி வந்து மீனா கிட்ட பேசுறாங்க. மீனா கிட்ட யதார்த்தமா பேசுறாங்க. ஆனா மீனா வந்து எல்லா வார்த்தைக்கும் வந்து நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமா, இதை நான் சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு மிரட்டுறதுக்கு பதில் தயவு செஞ்சு போய் சொல்லுமா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. சரி, இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பார்வதி சிவன் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் நாளுக்கு நாள் அழகா வளர்ந்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு அவங்க சேனல்ல கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் அவங்களோட வீடியோவை பார்த்துட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம யோகாக்கு வர்றவங்க எல்லாருமே பாராட்டுறாங்க, உங்க சேனல் தான் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம், அது மட்டும் இல்லாம எங்க வீட்டு குழந்தைங்க எல்லாருமே உங்க சேனலை பாக்குறாங்க, விரும்பி பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. இது வந்து விஜயாவுக்கு சுத்தமாவே பிடிக்கல. என்னடா அது நாளுக்கு நாள் இவ என்ன விட வளர்ந்துருவா போல அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சிந்தாமணி கூட சேர்ந்து பிளான் போடுறாங்க எப்படி இவங்களை வந்து தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே பார்வதி விஜயாவுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு பதில் பாலுங்கணத்துல எதிராக விழுந்துடலாம். உண்மையிலே பார்வதி விஜயாவுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு பதில் சோத்துல போய் முட்டிக்கிடலாம். அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. அதை தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சீன் எல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் மீனாவை காட்டுறாங்க. மீனாவோட மனசாட்சி அவங்கள போட்டு பாடாப்படுது அப்படின்னு சொல்லலாம். நின்னா வந்து ஒரு உருவம் வந்து பேசுது, அதாவது இன்னொரு மீனாவே வந்து பேசுறாங்க, நின்னா வந்து பேசுறாங்க, நடந்தா வந்து பேசுறாங்க, உட்காந்தா வந்து பேசுறாங்க. சோ எல்லா உருவமும் மீனாவோட உருவம் தான். அது வந்து மீனா கிட்ட வந்து இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஏன் மீனா நீ இப்படி பண்ற, நீ வந்து இப்படி இருக்கிற பொண்ணே கிடையாது, நீ இப்படி இருப்பேன்னு சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கல, நீ வந்து துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்க உன் குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு உருவம் வந்து இவங்க கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்குது. அது வேற யாரும் கிடையாது, மீனாவோட உருவம் தான். அந்த உருவத்துக்கு வந்து இவங்க பதில் சொல்றாங்க, நான் வந்து உண்மையை சொன்னேன் அப்படின்னா 2 உயிர் போயிடும், ஒன்னு ரோகிணியோட உயிர், இன்னொன்னு கிறிஷோட உயிர், அதனால நான் அந்த உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதற்கு வந்து அந்த உருவம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ சொன்னா அவ செஞ்சிருவாளா உடனே, நீ அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கியா, அதெல்லாம் அப்படி செய்ய மாட்டா அப்படின்ற மாதிரி அந்த உருவம் சொல்லுது. சோ இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த 2 விஷயத்தை போட்டு சாவடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கதை களத்தை மாத்தி எடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு ஒரே விஷயத்த மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட்டடா போட்டு அது கிளறிக்கிட்டு இருக்கும்போது ரொம்பவே போரிங்கா இருக்குது. பாக்குற நமக்கே பாத்தீங்கன்னா ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இப்படியே நடந்துகிட்டு இருக்குது, ஏன்னா இதை தாண்டி வேற கான்செப்டே இல்ல அப்படின்ற மாதிரியும், இது ஒண்ணுதான் கான்செப்ட், இதை விட்டா வேற எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரியும் ரோகிணி பிரச்சனை வச்சு வந்து போய்கிட்டு இருக்குது. சோ இப்ப மீனாக்கு தெரிஞ்ச உண்மை நாளைக்கு கண்டிப்பா முத்துவுக்கு தெரிய வரும். அதுவும் மீனா மூலியமெல்லாம் தெரிய வரும்ன்ற நம்பிக்கையே கிடையாதுங்க. வேற யார் மூலியமாவது தான் தெரிய வரும். ஏன்னா ஒண்ணு முத்தேவே கண்டுபிடிச்சிருவாரு. ஏன்னா நாளுக்கு நாள் முத்துவுக்கு வந்து ரோகிணி பத்தின விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு வருது இல்லையா. சோ அதனால அவரே கண்டுபிடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. சீக்கிரமே பாத்தீங்கன்னா அந்த உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும் அதை தான் எதிர்பார்க்கிறோம். முத்து வந்து சீக்கிரமே உண்மையை கண்டுபிடிக்கணும். ஏன்னா முத்துக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த வீட்டுல உள்ள எல்லாருக்குமே தெரியும். முத்துவுக்கு வந்து தெரியாம கண்டிப்பா இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. ஏன்னா எல்லாரையும் ரோகிணி வந்து ஈஸியா ஏமாத்திடுவாங்க. இப்ப மீனா பாத்தீங்களா அழகா ஏமாத்திட்டாங்க, நான் சூசைட் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ முத்துவுக்கு தெரிஞ்சிச்சுனா தான் கதை நல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.